நாளை மாலை காணொலி வாயிலாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் உதயநிதி தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கத்திடம் கேட்கலாம். மாணிக்கம், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை வரக்கூடிய ஆகஸ்ட் 5 மற்றும் 6 தேதிகளில் பட்ஜெட் தாக்கலுக்காக தொடங்க இருக்கிறது. இந்த சூழல்ல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தான ஒரு கலந்தாலோசனை கூட்டத்திற்காக எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுடைய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினருடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில திமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெறும் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டம் என்பது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி பொறுப்பேற்றக்கூடிய சூழலில் அவருடைய தலைமை நடைபெறும் என்ற தகவலும் சொல்லப்பட்டது. இதற்கு முன்பாக திமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் எல்லாம் திமுக தலைவர் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் முதல் முறையாக திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என திமுகவுடைய சட்டமன்ற கொறடா ஏவா வேலு இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மேலும் நாளை மாலை 5 மணி அளவில் காணொலி வாயிலாக இந்த கூட்டம் நடைபெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் நிலையில திமுக அரசு கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தக்கூடிய விதங்கள் மற்றும் பட்ஜெட் அறிவிப்புகள் நடைபெறக்கூடிய சாராம்சங்கள் குறித்து விரிவாக சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதனால் முன்கூட்டி அது குறித்து தயாராவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் எவ்வாறு சட்டமன்றத்தில் செயல்பட வேண்டும் என்பது குறித்து திமுக சட்டமன்றத்துடைய குழு தலைவர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கான அறிவுறுத்தல் கொடுப்பார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.